ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் கெண்டலில் ப்ரெஷரை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அதை பற்றி தான் நம்ம வீடியோ கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஏன் ஜாயின் பண்ண சொல்லணும்னா, நான் எடுக்கிற லைவ் டெட்ஸை என்னோடய டெலிகிராம் சேனலில் சிக்னல்ஸாக ப்ரொவைட் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏன் கூட சேர்ந்து டெய்லி மணி மேக் பண்ண முடியும். அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி ட்ரேடிங்கில் கெண்டலில் ப்ரெஷரை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது, பையர்ஸ் டே செல்லர்ஸ் டே ப்ரெஷரை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அதை பற்றி தான் நம்ம இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு ட்ரேடுக்கு 5000 அமௌண்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, நான் அடுத்த கேண்டில் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். நான் ஏன் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன்னா, செல்லருக்கு ஈக்குவலாக பையர் வாரான். ஸோ பையர் தான் நெக்ஸ்ட்டு ஒரு டீப்பாக வருவான்னு நான் 5000 அமௌண்ட்டுக்கு நான் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டில் மட்டும் லாஸில் மட்டும் தான் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டலில் வந்திருக்கான். ஸோ அகெயின் பையர் தான் போவான்னு நான் அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டில் மட்டும் லாஸில் மட்டும் தான் பார்த்துடலாம். ஓகே, எனக்கு இந்த ட்ரேடு ப்ராஃபிட் தான். நான் ஏன் இந்த ட்ரேட் எடுத்து நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லருக்கு ஈக்குவலாக பையர் ஸ்ட்ராங்காக வந்திருக்கான். ஸோ எகெயின் பையர் தான் போவான்னு நான் அப்டேட் ப்ளேஸ் பண்ணேன். இந்த ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வேறு கன்சிடென்ட் எடுத்து காட்டுறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு ட்ரேடு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல செல்லர்ஸ்ட் ப்ரெஷர் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் நமக்கு இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டில் மட்டும் லாஸில் முடிதான்னு. இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல செல்லர்ஸ்ட் ப்ரெஷர் இருக்குது டவுன் ட்ரேடுக்கு. அதுவும் இந்த இந்த ஏரியா நல்ல டவுன் ட்ரெண்டு. ஸோ நான் இந்த இடத்துல இப்போ ரன் ஆகிற கேண்டில் டவுன் போகணுன்னா நான் 5000 அமௌண்ட்டுக்கு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டில் மட்டும் லாஸில் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, எனக்கு இந்த ட்ரேடு லாஸ் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வேறு ட்ரேட் எடுத்து நம்ம லாஸ் பண்ண மட்டும் ரெக்கவரி பண்ணிடலாம். செல்லு ஸ்ட்ராங்காக வந்திருக்கான். இந்த சப்போர்ட்டில் ரியாக்ட் ஆகி பையர் போகிறான் ஸ்ட்ராங்காக. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள்.
பையர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உடைக்கிறான் இந்த ஏரியாவை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பையர்ஸ்ட் ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக உடைக்கிறான் இந்த ஏரியாவெல்லாம். ஸோ பையர் தான் வருவான்னு நான் நெக்ஸ்ட்டு 10,000 அமௌண்ட்டுக்கு நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இதில் வந்து 10,000 அமௌண்ட்டுக்கு நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் லொஸ் பண்ண அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுற மாதிரி. நான் ஏன் இந்த ட்ரேட் எடுத்து நான் வந்து இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக வந்திருக்கான், இந்த சப்போர்ட்லேருந்து பையை ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த கெண்டில் வந்து நல்லா உடைக்கிறான், இந்த இடத்த வந்து ஃபுல்லாக உடைக்கிறான். ஸோ எகெயின் அப் தான் போவான்னு நான் 10,000 அமௌண்ட்டுக்கு நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ரொஃபிட்டில் கூட லெஸ்ல மேலே பார்த்துடலாம். எனக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ரொஃபிட்டாக நான் சொன்ன மாதிரி. ஏன்னா இந்த இந்த இடத்த வந்து இந்த பையர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உடச்சிருக்கான். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து 10,000 அமௌண்ட்டு நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கன்சில் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். இந்த அசெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சப்போர்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரான் செல்லர். ஆனால் இந்த ஏரியாவில் மட்டும் பையர் மட்டும் ட்ரை பண்ணுறான், உடச்சிட்டான். ஸோ நான் நெக்ஸ்ட் டவுன் ட்ரை ப்ளேஸ் பண்ணுறேன். நான் ஏன் இந்த இடத்துல டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன்னா, இந்த இந்த இதை பாருங்கள், இந்த சப்போர்ட்டுக்கு நேராக இந்த செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக உடைக்கிறான் இந்த ஏரியாவை. ஸோ ஸ்ட்ராங்காக உடைச்சதால நான் வந்து நெக்ஸ்ட்டு செல்லர் தான் வருவான்னு நான் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ரொஃபிட்டில் நம்ம லாஸில் தான் பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்னா வந்து இந்த சப்போர்ட்டுக்கு நேராக இந்த செல்லர் வந்து இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால், ஸோ எகெயின் வந்து செல்லர் தான் போவான்னு நான் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். இது மாதிரி தான் நான் அனலைஸ் பண்ணி என்னோடய டெலிகிராம் சேனல் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா வந்து 90 to 95% ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி நான் கொடுக்குற சிக்னல்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாலே நான் ஏர்ன் பண்ணுற மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.